வறண்ட ஓடைகளை நீரோடைகளாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கிறார்கள். அரிகளை சுமந்து வரும் போது அக்களிப்போடு வருவார்கள். தண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே நமக்கு ஒரு வீட்டை கட்டுவார், அவரே நம் நகரை காப்பார். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லையெனில் கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லையெனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். மானிடர் தம் உணவாக வருந்தி உழைப்பது வீணே. உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக் கொள்வார். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கள் பேறு அவர் அளிக்கும் பரிசு. இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரரின் கையில் உள்ள அம்பிற்கு ஒப்பானவர்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, செபித்துக் கொண்டே இரு, நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும் வரை. துதித்துக் கொண்டே இரு, உயிர் உன்னை விட்டு பிரியும் வரை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையிலே உண்மையாக, முழுமையாக, ஆழமாக, அடர்த்தியாக, தொடர்ச்சியாக பிரசன்னமாயிருக்கின்றார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நாங்கள் லூர்து அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு முதல் நாள் அந்த ஆண்டவரை போற்றி புகழ இங்கு நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே எங்கள் தெய்வம் என்று அறிக்கையிடுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இயேசு அவரை நாங்கள் அன்பு செய்கின்றோம், அவரை ஆராதிக்கின்றோம், அவரை போற்றுகின்றோம் என்று நாங்கள் சில பாடல் வரிகளை பாடி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இறையாசீர் பெற அனைவரும் எழுந்து நின்று இயேசுவே நான் உம்மை அன்பு செய்வேன் என்ற அந்த பாடல் வரிகளை உச்சரித்து இந்த வழிபாட்டை ஆரம்பிப்போம். இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கின்றேன். இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை போற்றுகின்றேன், உம்மோடு வாழ்ந்திருப்பேன். இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கின்றேன். இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இதே பாடல் வரிகளை மீண்டும் ஒரு முறை நாங்கள் பாடுவோம். அந்த ரிதம் கொஞ்சம் ஃபாஸ்ட். இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கின்றேன். இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை போற்றுகின்றேன், உம்மோடு வாழ்ந்திருப்பேன். இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கின்றேன். இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரை அன்பு செய்கின்றோம், ஆண்டவரை ஆராதிக்கின்றோம், ஆண்டவரை போற்றுகின்றோம் என்று மீண்டும் ஒரு முறை அதே வார்த்தைகளை உச்சரித்து இந்த எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கின்றேன். இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை போற்றுகின்றேன், உம்மோடு வாழ்ந்திடுவேன். இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கின்றேன். இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கின்றேன்.
அமர்ந்திருங்கள். வேண்டியது உனக்கு கிடைக்கும் வரை துதித்துக் கொண்டே இரு, உயிர் உன்னை விட்டு பிரியும் வரை. ஆண்டவரை துதிப்பதற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற வந்திருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையான ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கின்றோம். அந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு தடையாக இருப்பது பாவம். அந்த பாவத்தை நாங்கள் விலக்காவிட்டால், அந்த பாத மதில் சுவரை உடைக்காவிட்டால், அந்த நற்கருணை ஆண்டவரிலே இருந்து வருகின்ற வல்லமையான ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்து சேராது. விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு, அனைத்திற்கும் மேலாக இறைவனை நம்பு, வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய். ஆக ஆசீர்வாதங்கள் பெற தடையாயிருக்கின்ற அந்த பாவங்களுக்காக மனம் வருந்தி முதலிலே மன்னிப்பு கேட்டு நாங்கள் வழிபாட்டிற்குள்ள நுழைவோம். அன்னை தெரேசாவிடம் ஒரு சிறுவன் ஒரு கேள்வியை கேட்கின்றான். அந்த அன்னை தெரேசாவிடம் கேட்கப்பட்ட கேள்வி, உங்களுக்கு மோட்சம் போக விருப்பமா அல்லது நரகம் செல்ல விருப்பமா? அன்னை தெரேசாவுடைய பதில் சற்று வித்தியாசமாயிருந்தது. நான் நரகம் போக ஆசைப்படுகின்றேன் என்று அந்த சிறுவனுக்கு புன்னகையோடு கூறுகின்றார். அந்த சிறுவனுக்கு ஆச்சரியமாயிருக்கின்றது, இந்த அன்னை தெரேசா ஏன் நரகம் செல்ல வேண்டும்? அப்பொழுது அந்த அன்னை தெரேசா அவனுக்கு விளக்கம் கொடுக்கின்றார். நான் நரகம் போக விருப்பம் என்பதற்கு காரணம் என்னவென்றால், நரகத்திற்கு பாவம் செய்தவர்கள் அங்கே இருப்பார்கள். ஆக இவர்களை நான் அந்த நரகத்திற்கு சென்று அவர்களை மனமாற்றி அவர்களை பாவ அறிக்கை செய்ய வைத்து பலரை இறைவனிடம் தொடர்ந்து வேண்டி அவர்களை மோட்சத்துக்கு கொண்டு வந்து விடுவேன். அதற்காகத்தான் நான் நரகம் போக ஆசைப்படுகின்றேன் என்று அந்த சிறுவனுடைய கையை பிடிக்கி குலுக்கிக் கொண்டு புன்னகையோடு மகிழ்ச்சியோடு பதில் கூறுகின்றாள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இறைவனுடைய வல்லமையான ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பாவ கரை அகற்றப்பட வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம், தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது, பாவம் செய்த பின் எங்களுடைய ஆதி பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலையிலிருந்து தோட்டத்தின் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள் என்று வேத வாக்கியம் தொடக்க நூல் 2:25 எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியது பாவமாக இருக்கின்றது. எசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 2 முடிய உள்ள வாக்கியங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது, உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியது என்று வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். யோவான் 1:8 தொடக்கம் 10 முடிய உள்ள வாக்கியங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது, பாவம் நம்மிடம் இல்லை என்று சொல்வோமேயானால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கின்றோம் என்று வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவனை மறந்து, திருச்சபையுடைய கட்டளைகளை மறந்து, வேத கட்டளைகளை மறந்து பாவ வாழ்க்கையில் உழன்று விட்டு நாங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் எம்மையே ஏமாற்றிக் கொள்பவர் ஆகின்றோம் என்று வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது, நமது பாவங்கள் அனைத்தையும் அவர் ஆழ் கடலில் எறிந்து விடுவார் என்று வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக பாவ மன்னிப்பு பெற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுக்கு அண்மையிலே வர வேண்டும். எரேமியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது, உன் குற்றத்தை ஏற்றுக்கொண்ட போதும், உன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டால் போதும் என்று வேதம் சொல்லுகின்றது. பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன் என்று சொல்லுவார்கள். ஆக எங்களுடைய குறைகள், எங்களுடைய பலவீனங்கள் அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, நாங்கள் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். இறைவாக்குரைத்த இறைவாக்கினர்கள்
பாவ அறிக்கை செய்தார்கள் என்று வேத புத்தகம் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. எண்ணிக்கை 12ஆம் அதிகாரம் 11 தொடக்கம் 13 முடிய உள்ள வாக்கியங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது இறை வாக்கினர்கள் ஒருவருக்கொருவர் பாவ அறிக்கை செய்கின்றார்கள். ஆரோனும் மீரியமும் மோசேயிடம் பாவ அறிக்கை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது ஆகான் யோசுவாவிடம் பாவ அறிக்கை செய்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது தாவீது நாத்தானிடம் பாவ அறிக்கை செய்தார் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அதே போல திருப்பாடல் 32:5 படிக்கின்ற பொழுது ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக் கொடுப்பேன், நீரும் நெறிகட்டையும் பாவத்தையும் போக்கி என்னை மன்னிப்பீர் என்று திருப்பாடல் சொல்லுவதை பார்க்கின்றோம். இறைவன் என்னும் சூரியனை விட்டு நீ அகன்று சென்றால் நீ இருளிலே அல்லலுல நேரிடும். ஆக பாவ அறிக்கை பொதுநிலையினருக்கு மாத்திரமல்ல, என்ன சொல்லுகின்றது, குருக்களும் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுவதை பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது ஆண்டவரை அணுகி செல்லும் குருக்களும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது. திருப்பாடல் 40:4 படிக்கின்ற பொழுது உன் உள்ளத்தில் உள்ள பாவத்தை மன்னிக்கும் இறைவன் உன் உடலில் உள்ள பிணிகளையும் போக்குவார். நாங்கள் பலவிதமான பிணிகளுக்கு ஆளாயிருக்கின்றோம், அதற்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் உண்டு. ஆக ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் உள்ளத்தில் உள்ள பாவத்தை மன்னிக்கும் இறைவன் உன் உடலில் உள்ள பிணிகளையும் போக்குவார். நற்கருணை ஆண்டவர் எங்களுடைய பிணிகள் ஒவ்வொன்றையும் போக்க வல்லவராக இருக்கின்றார். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவனை பார்த்து மன்னிப்பு கேட்ட வேண்டும். A day without prayer is a day without divine blessing என்று சொல்லுவார்கள். நாங்கள் ஆண்டவனை பார்த்து செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீ செபத்தை நிறுத்திவிட்டால் தண்ணீரிலிருந்து கரையில் வீசி எறியப்பட்ட மீனுக்கு ஒப்பாவா என்று ஜான் கிறிசோஸ்டம் என்ற புனிதர் எங்களுக்கு சொல்லுகின்றார். செபிக்காதவன் தானாகவே இறந்து விடுகின்றான். நற்கருணையில் இருந்து வரும் அழியாத ஆசீர் பெற ஆண்டவரிடம் நாங்கள் இந்த நாளிலே மன்னிப்பை கேட்போம். ஆண்டவர் நம் உடலிலே ஊனம் ஏற்படலாம், ஆனால் நம்முடைய ஆன்மாவிலே ஊனம் ஏற்படக்கூடாது. அந்த ஆன்மீகத்திலே ஊனம் ஏற்பட்டு விட்டால், நோய்வாய்ப்பட்டிருந்தால், கரைப்பட்டிருந்தால் அந்த கரையை நாங்கள் போக்க இறைவனுடைய ஆசீர்வாதம் தேவை. அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் நாங்கள் கிடைக்க பாவ அறிக்கை நாங்கள் செய்து இன்றைய நாளிலே நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கரை பட்டால் கரை போக்கியை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக எங்களுடைய உடையிலே செரி என்ற பழத்துடைய கரை பட்டு விட்டால் அதனை சுடுநீரிலே கழுவினால் அந்த கரை போய்விடும். பருத்தி ஆடையிலே கரைப்பட்டால் வினாகிரியும் உப்பும் சேர்ந்த கலவையை போட்டால் அந்த கரை போய்விடும். இரத்த கரை உடையிலே பட்டால் அமோனியா நீரிலே சேர்த்தால் அந்த கரை போய்விடும். பலவிதமான கரைகள் ஒவ்வொன்றுக்கும் பலவிதமான இரசாயன கலவைகளான கரை போக்கிகள் இருக்கின்றன. நமது பாவங்களை போக்க இயேசுவினால் மாத்திரமே முடியும். அவரே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்து எங்களுடைய பாவ கரைகள் ஒவ்வொன்றையும் போக்குகின்ற கரை போக்கியாக இருக்கின்றார். மகனே மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற இயேசுவின் வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய காதுகளிலே கேட்டு அதன் உள்ளத்திலே எடுத்து எங்களுடைய இதயத்தை சுத்திகரித்து இறை நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டுக்குள்ளே நுழைவோம். இயேசு மக்கள் கூட்டத்திலே வருகின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார்? பாத்திமேயு என்ற ஒரு பிறவி குருடனை சந்திக்கின்றான்.
அந்த பாத்திமேயு என்ற பிறவி குருடன் ஆண்டவரை பார்த்து, தாவீதின் மகனே இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும், தாவீதின் மகனே இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்ற பஜனையின் வழியாக நாங்கள் இப்பொழுது ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க இருக்கின்றோம். தாவீதின் மகனே இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் அந்த பஜனையின் வழியாக எங்களுடைய ஆன்மீக சோதனை செய்வோம். நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை திருவிழா எடுக்கின்றோம். இந்த லூர்து அன்னையின் திருவிழாவிலே நாங்கள் நவநாட்களிலே கலந்து கொண்ட பொழுது பலவிதமான எண்ண கருக்களோடு இந்த ஆலயத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்திருப்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே அந்த அன்னை மரியா, அந்த லூர்து அன்னை எங்களுக்காக பரிந்து பேசி நாங்கள் கேட்கின்ற வரங்கள் எங்களுக்கு தர வேண்டும். பலவிதமான கஷ்டங்களோடு இருக்கின்றோம். பல நல்ல காரியங்கள் எங்களுடைய வீட்டிலே நடக்க வேண்டும் எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த திருவிழாவிலே அந்த அன்னையுடைய ஆசீர் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் வருகின்ற பொழுது இயேசுவை சுட்டி காட்டி அவர் சொல்வது போல நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன இயேசுவினுடைய ஆசீர்வாதங்களை பெற நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க பாவ கரைகளை நாங்கள் ஒழிக்க வேண்டும். கரை போக்கியான ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க அனைவரும் எழுந்து நின்று, தாவீதின் குமாரனே இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்ற பஜனையின் வழியாக பாவ மன்னிப்பு, பொது மன்னிப்பு பெற்று வழிபாட்டுக்குள்ளே நுழைவோம். தாவீதின் குமாரனே எங்கள் மீது இரக்கம் வையும். சேர்ந்து பாடுவோம். தாவீதின் குமாரனே எங்கள் மீது இரக்கம் வையும். தேவனே இறைவனே என் பாவம் மன்னித்தருளும். தேவனே இறைவனே என் பாவம் மன்னித்தருளும். சேர்ந்து பாடுவோம். தாவீதின் குமாரனே எங்கள் மீது இரக்கம் வையும். கல்வாரியில் இரத்தம் சிந்தி உம்முயிரை எமக்கு தந்தீர். கல்வாரியில் இரத்தம் சிந்தி உம்முயிரை எமக்கு தந்தீர். அவமான சிலுவையை நீர் எமக்காய் சுமந்து சென்றீர். அவமான சிலுவையை நீர் எமக்காய் சுமந்து சென்றீர். என் இயேசுவே என் தெய்வமே என் பாவம் மன்னித்தருளும். என் இயேசுவே என் தெய்வமே என் பாவம் மன்னித்தருளும். என் இயேசுவே என் தெய்வமே என் மீது இரக்கம் வையும். என் இயேசுவே என் தெய்வமே
தாவீதின் குமாரனே எங்கள் மீது இரக்கம் வையும். தேவனே இறைவனே என் பாவம் மன்னித்தருளும். தாவீதின் குமாரனே எங்கள் மீது இரக்கம் வையும். தாவீதின் குமாரனே எங்கள் மீது இரக்கம் வையும். தொடர்ந்து பாடிக்கொண்டிருங்கள். தாவீதின் குமாரனே. அந்த ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவர் எங்களுக்கு சக்தியாக இருக்கின்றார், ஆன்மீக தும்பாக இருக்கின்றார். அந்த ஆண்டவரை விட்டு அகன்று சென்ற ஒவ்வொரு நிமிடத்தை நாங்கள் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, உமது திருக்கரத்தினால் தொட்டு எங்களுடைய பாவங்களை கழுவி அருளும். உமது இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி அருளும். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் உமது முன்னிலையிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். வருடாந்த திருநாளாகிய லூர்து அன்னையினுடைய திருநாளை கொண்டாடுகின்ற வேளையிலே நாங்கள் புதிய மனிதராக வாழ எங்கள் பாவங்கள் ஒவ்வொன்றையும், அந்த பாவ கரைகள் ஒவ்வொன்றையும் உமது இரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கி இந்த வழிபாட்டிலே நாங்கள் வெறுங்கையோடு செல்லாமல் நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துச் செல்ல எங்களுடைய வீட்டிலே மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெற நீர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்வோம். முதல் வாசகத்திற்கு செவி மடுப்போம். முதல் வாசகம் 1 அரசர்கள் அதிகாரம் 19 திருவசனங்கள் 4 தொடக்கம் 8. அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரைச் செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்து அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதியபடி
கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, திருவாக்கியங்கள் 51 முதல் 56 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அவர்கள் அதை உண்டார்கள், ஆனால் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர் என்றார். இது கிறிஸ்து இயேசு நமக்கு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மூங்கில் காற்றில் இயற்கை புகுந்தால் இயற்கை குழலூதும். எங்கும் இதயத்தில் நற்கண்ணை ஆண்டவர் வாழ்ந்தால் சவால்களை சந்திக்கும் சக்தி உருவாகும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நற்கருணை பக்தி சவால்களை சந்திக்கும் சக்தி என்ற கருப்பொருளிலே நாங்கள் தியானிக்க, செபிக்க, இறையருள் வேண்ட நாங்கள் வந்திருக்கின்றோம். 1000ஆம் ஆண்டிலே இத்தாலி நாட்டில் உள்ள ட்ரானி என்னும் ஊரிலே ஒரு அழகான ஆலயம். அந்த ஆலயத்திலே திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. திருப்பலியிலே நற்கருணை வேளையிலே ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர், விஞ்ஞான துறையிலே நான் சாதனை படைக்க வேண்டும், அதுவும் இந்த கிறிஸ்தவர்கள் நற்கருணையிலே இயேசுவுடைய உண்மையான, முழுமையான, ஆழமான, அடர்த்தியான, தொடர்ச்சியான பிரசன்னம் இருக்கின்றது என்பதனை இவர்கள் நம்பி வாழ்கின்றார்கள். இதனை இல்லாமல் பண்ண வேண்டும், விஞ்ஞானத்தினால் இதனை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கிறிஸ்தவர் அல்லாத அந்த பல்கலைக்கழக பேராசிரியர் அந்த கத்தோலிக்க ஆலயத்திலே ட்ரானி என்ற இடத்திலே இத்தாலி நாட்டிலே அமைந்துள்ள அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைகின்றார். திருப்பலியிலே நற்கருணை வேளை வருகின்றது. அவரும் அந்த நெட்டை போட்டுக்கொண்டு அந்த நற்கருணை பவனிலே நிற்கின்றார். கிறிஸ்துவின் சரீரம் என்று குருவானவர் அந்த நற்கருணையை கொடுக்க அதனை ஆமேன் என்று நாக்கிலே வாங்கி கொண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஆலயத்தை விட்டு வெளியே வந்து விடுகின்றார். வெளியே வந்தவர் தன்னுடைய கையினால்
அவருடைய நாக்கிலே இருந்த நற்கருணையை எடுத்து தன்னுடைய கைக்குட்டை ஹேங்கர்சீஃபிலே வைத்து வேகமாக தன்னுடைய அறைக்கு வீட்டிற்கு நுழைகின்றார். அங்கே அறைக்குள்ளே பல விஞ்ஞான செயல்பாடுகள் செய்வதற்குரிய ஆயத்தங்களை அவர் செய்து வைத்திருந்தார். ஒரு பாத்திரத்தை எடுக்கின்றார், அந்த பாத்திரத்துக்கு வெப்பம் கொடுக்கின்றார், சூடாக்குகின்றார். இந்த நற்கருணையை அதிலே போட்டால் என்ன நடக்கும் என்று பார்க்க அவர் அதனை ஆசைப்படுகின்றார். அந்த நாவிலே கொண்டு வந்த திருடி கொண்டு வந்த அந்த நற்கருணையை அந்த பாத்திரத்திலே போடுகின்றார். அங்கேதான் அதிசயம் நடக்கின்றது. அந்த பாத்திரத்திலே போட்டவுடன் அந்த நற்கருணை அப்பமானது பொங்கி எழுந்து ஒரு சதையை போல இரத்தம் தோய்ந்த நிலையிலே அந்த அப்பத்திலிருந்து வெண்மையாக இருந்த அப்பம் செந்நிற சதையாக மாறி அதிலிருந்து இரத்தம் வடிந்தோட தொடங்குகின்றது. இரத்தம் பொங்கி எழுகின்றது. இந்த பேராசிரியருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. திகைத்து சத்தம் போட்டு கத்துகின்றார். இது கிறிஸ்தவர்கள் வணங்குகின்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், என்னை காப்பாற்றுங்கள் என்று அவர் அலறல் சத்தம் எழுப்பிய பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள் அங்கே ஓடோடி வருகின்றார்கள். ஓடோடி வந்தவர்கள் முழந்தால் பலியிட்டு நடந்ததை கண்டு அந்த நற்கருணையை சதை துண்டை எடுத்துக்கொண்டு ஆலயம் கொண்டு செல்கின்றார்கள். ஆயருக்கு அறிவிக்கப்படுகின்றது. அங்கிருந்து திருச்சபையின் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டு பல சோதனைகளின் பின், பல ஆய்வுகளின் பின் இது உண்மையான நற்கருணை புதுமை என்றும் இதிலே ஆண்டவருடைய இரத்தம் படிந்திருந்தது என்றும் அவர்கள் நிரூபித்து விஞ்ஞான ரீதியாக நிரூபித்து விடுகின்றார்கள். இந்த சோதனையை மேற்கொண்டு இந்த நம்பிக்கையை உடைக்க வந்த அந்த பேராசிரியரும் மனமாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்று வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. இந்த புதுமை பாத்லேமேயு காம்பி என்பவரால் எழுதப்பட்ட இல் இன்மாராத்தோ டி ஜேசு கிறிஸ்து என்ற அந்த லத்தீன் மொழியிலே எழுதப்பட்ட நூலிலே ஆதாரங்களோடு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இன்று இத்தாலி நாட்டிற்கு சென்றால், நாங்கள் ட்ரானி என்ற ஊருக்கு சென்றால், ஹோலி மேரி அசுந்தா என்ற ஆலயத்திலே மக்களுடைய ஆராதனைக்காக இந்த புதுமை நிறை அப்பம், இயேசுவினுடைய உடலாக மாறிய அப்பம், இயேசுவினுடைய இதயமாக மாறிய அப்பம் அவருடைய ஆராதனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் கல்லிலும் இருப்பார், முள்ளிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், தூசியிலும் இருப்பார், அணுவிலும் இருப்பார், அனைத்திலும் இருப்பார். வேதம் சொல்லுகின்றது. எசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது மண்ணுலகம் முழுவதும் அவருடைய மாட்சிமையால் நிறைந்துள்ளது என்று. உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய உடனிருப்பு இருக்கின்றது. ஆனால் நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான, முழுமையான, ஆழமான, அடர்த்தியான, தொடர்ச்சியான பிரசன்னம் இருக்கின்றது என்பதுதான் கத்தோலிக்க திரு அவையினுடைய உத்தியோகபூர்வமான போதனையாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே இறைவன் தன்னுடைய பிரசன்னத்தை உடன்படிக்கை பேழை வழியாக வெளிப்படுத்துகின்றார். விடுதலை பயணம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது, சேத்தி மரங்களினால் ஒரு தண்டு செய்து உடன்படிக்கை பேழையை செய்யுங்கள், அங்கே நான் பிரசன்னமாயிருப்போம் என்று ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றார். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 15இல் அந்த பிரசன்னத்தை அவசங்கைப்படுத்தியவர்களுக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. பிலிஸ்தியர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த உடன்படிக்கை பேழையிலே ஆண்டோட பிரசன்னம் இருந்த பொழுதிலும் அவர்கள் அதனை அவமதிக்கின்றார்கள். இறை பிரசன்னத்தை இழிவுபடுத்த தொடங்கினார்கள், அவசங்கை செய்கின்றார்கள். இன்று கூட இந்த நவீன உலகத்திலே, இந்த நாட்களில் கூட நற்கருணையை அவசங்கை செய்பவர்களை நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். நற்கருணை பவனியிலே வருகின்ற பொழுது அவர்கள் கை கும்பிட மாட்டார்கள்,
கைவீசம்மா கைவீச என்று பிள்ளைகள் வருவதையும், முதல் நன்மை எடுக்கின்ற பொழுது நன்றாக அழகாக நெற்றணிந்தவர்கள் காலப்போக்கிலே அதை தூக்கி எறிந்து விட்டு சாதாரணமாக நற்கருணை பெற வருவதையும் பார்க்கின்றோம். இன்னும் சிலர் இந்த பாக்குக்கு விளம்பரம் கொடுப்பது போல, பாருங்கள் நிஜாம் பாக்கு என்று சொல்வது போல, அவர்கள் வாயை வெற்றிலை நன்றாக சப்பிவிட்டு வாய் கழுவாமல் அந்த கிறிஸ்துவின் சரீரம் என்று கேட்டவுடன் ஆமேன் என்று சொல்கின்ற பொழுது சில வேளை குருவானவர் பயந்து விடுவார், இதில் வாயில் ரத்தமா அல்லது இது பாக்கின் கலரா என்று. அப்பேற்பட்ட அந்த சுத்திகரம் இல்லாமல் ஆண்டவனை நாங்கள் வருகின்ற பொழுது, ஆண்டவரை நாங்கள் ஏற்க அந்த உணவை உண்ண வருகின்ற பொழுது இப்பேற்பட்ட செயல்களை செய்தால் அந்த பிலிஸ்தியர்களை போல நாங்களும் இன்று அவசங்கை செய்கின்றோம். இந்த பிலிஸ்தியர்களுக்கு என்ன நடந்தது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் அவசங்கை செய்ய இந்த உடன்படிக்கை போலே இழுத்துச் செல்கின்றார்கள். இழுத்துச் செல்கின்ற இடமெல்லாம் அவல ஓலங்கள் வருவதை பார்க்கின்றோம். அந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் வாதையினால் பாதிக்கப்பட்டார்கள், பலர் உயிர் இழந்தார்கள், அவல ஓலங்கள் எழுப்பப்படுகின்றன. இந்த பிலிஸ்தியர்கள் பயந்து விடுகின்றார்கள், இது ஆண்டவருடைய பிரசன்னம், இதனை நாங்கள் அவசங்கை செய்யக்கூடாது என்று பிலிஸ்தியர்கள் மீண்டும் அந்த உடன்படிக்கை பேழையை அவர்கள் கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இறை பிரசன்னத்தை நாங்கள் அவமதிக்காமல் நற்கருணையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் மதித்து மரியாதை கொடுத்து ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற முடியும். நற்கருணையில் நாம் இயேசுவின் பிரசன்னத்தை காண வேண்டுமென்றால், சவால்களை சந்திக்கும் சக்தியை நாங்கள் உணர வேண்டுமென்றால் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்கின்றார். மனிதனின் வாக்கு பொய்க்கலாம், ஆனால் இறைவனுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது. ஆக ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்கு உண்மையாகவே இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு தன்னை பல நேரங்களிலே பல வழிகளிலே அறிமுகப்படுத்துவதை நாங்கள் வேத புத்தகத்திலே படிக்கின்றோம். நல்ல ஆயன் நானே என்று கூறியவர், உயிர்ப்பும் உயிரும் நானே என்று கூறியவர், உண்மையான திராட்சை கொடி நானே என்று கூறியவர், ஆடுகளுக்கு வாயில் நானே என்று கூறியவர். இன்றைய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் யோவான் 6:51 தொடக்கம் 56 முடிய உள்ள திருவாக்கியங்களிலே நானே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று தன்னை அறிமுகப்படுத்தி சவால்களை சந்திக்கும் சக்தி நான் என சொல்லி எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கின்றார். பூவிலிருந்து வாசத்தை பிரிக்க முடியாது, சூரியனிலிருந்து வெப்பத்தை பிரிக்க முடியாது, நற்கருணையிலிருந்து நாங்கள் இயேசுவின் பிரசன்னத்தை பிரிக்க முடியாது. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கையை புறப்படும் என்பார் சுவாமி விவேகானந்தர். ஆக நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். ஆக நம்பிக்கையோடு நாங்கள் நற்கருணை ஆண்டவரை அணுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு சவால்களை சந்திக்கின்ற வீரத்தையும் துணிவையும் தெம்பையும் தருவார் என்பதுதான் இன்றைய நாளிலே இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற செய்தியாக இருக்கின்றது. கண்ணீர் வரலாம் கண்கள் உள்ளவரை, கவலைகள் வரலாம் காலங்கள் உள்ளவரை, இவை இரண்டும் மறைந்துவிடும் நாம் நற்கருணை நாதரில் நம்பிக்கை வைக்கும் வரை. ஆக நாங்கள் ஆண்டவர் இயேசு நம்பிக்கை வைக்க வேண்டும். நற்கருணையிலே ஆழமான அதிராத அசையாத நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆக நோவா வெள்ளத்திலே தத்தளித்தார், அச்சம் அவரை ஆட்கொள்ளவில்லை. ஒரே மகனை பலியிட ஆபிரகாம் அழைக்கப்பட்டார், அச்சம் அவரை ஆட்கொள்ளவில்லை. மரியாவை அழைத்துக் கொண்டு எகிப்துக்கு போ என்று யோசேப் அழைக்கப்பட்ட பொழுது அச்சம் அவரை ஆட்கொள்ளவில்லை. காரணம், இறைவனிலே அவர்கள் ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார்.
ஆக எங்களுக்கு வருகின்ற கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்துக் கொண்டால் அவர் எங்களை காத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுவதை நாங்கள் படிக்கின்றோம். திருப்பாடல் 118:8 சொல்லுகின்றது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது மேலானது. நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். நம்பிக்கை வைத்து ஏமாந்தவர்கள் பலரை நாங்கள் காண்கின்றோம். ஏமாற்றியவர்களையும் எங்கள் கண்முன் காண்கின்றோம். இப்படியாக ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுள் மீது, நற்கருணை ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் இறை ஆசீர் பெற்றுக் கொள்வீர்கள். 1 கொரிந்தியர் 10:13 வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது, உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை மனிதனுக்கு ஏற்படுகின்ற சோதனையே. இது ஒரு சாதாரண சோதனை, எல்லோருக்கும் வருகின்ற சோதனை. அதனை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைய நாட்களிலே எங்களுக்கு துன்பம், கஷ்டம், நோய் நொடி வந்தால் நாங்கள் அதிருகின்ற நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். நாங்கள் இங்கே ஓடுகின்றோம், அங்கே ஓடுகின்றோம், நற்கருணை இல்லாத செபக்கூட்டங்களுக்கு ஓடுகின்றோம். அப்படியே பலவிதமான சக்திகளுக்கு நாங்கள் அடிபணிகின்றோம். அந்த தண்ணீர் குடிக்கின்றோம், இந்த தண்ணீர் குடிக்கின்றோம். இறுதியிலே ஆண்டவனை மறந்து வாழ்கின்றோம். ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை மனிதனுக்கு ஏற்படுகின்ற சோதனையே. அதனை தாங்கும் வலிமையை இறைவன், நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு அளிப்பார் என்று சொல்லுகின்றார். ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை. நற்கருணை ஆண்டவரிலே நம்பிக்கை இருக்கும் வரை நாம் என்றுமே தோற்று போவதில்லை. நற்கருணை ஆண்டவருடைய சக்தியை நாங்கள் உணர வேண்டும். பாவ மாசு மறுவற்ற உள்ளங்களோடு இயேசுவை அணுகி செபிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே புதுமைகள் நடக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இன்றைய முதல் வாசகத்திற்கு வருவோம். இன்றைய முதல் வாசகம் 1 அரசர் 19 அதிகாரம் 4 தொடக்கம் 8 முடிய உள்ள வாக்கியங்களை நாங்கள் படித்தோம். இந்த பகுதியிலே வரும் எலியா விரக்தியின் விளிம்புக்கு வந்து விடுகின்றார். நாங்கள் எல்லோரும் வந்து நாங்கள் நீடூழி வாழ வேண்டும், 100 வருடங்களை தொட்டுவிட வேண்டும், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை வரும் கேட்போம். ஆனால் இங்கே எலியா எப்படி மன்றாடுகின்றார்? நான் வாழ்ந்தது போதும், நான் சாக வேண்டும் என்று வரம் கேட்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட விரக்தி எங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கலாம். பலவிதமான கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது செத்து போனா நல்லா இருக்கும் என்ற ஒரு எண்ணம் உதித்து மறைவது எங்களுக்கு வழக்கமாக இருக்கலாம். அல்லது தற்கொலைக்கு அதிகமாக இருக்கின்ற மட்டக்களப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்களும் 10ஓடு 11 அத்தோடு இதுவும் ஒன்று என்று சேர்ந்து கொள்வோம் என்ற எண்ண கருவும் எங்கள் மத்தியிலே உதிக்கலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த எலியா இறைவாக்கினர் ஓடோடி வந்து அங்கே தங்கியிருக்கின்றார். பாகால் இறைவாக்கினர் 400 பேரை நேருக்கு நின்று எதிர்த்தவர் இங்கே சோர்ந்து விடுகின்றார். ஆனால் இசபெல் அவரை கொல்ல தேடிய பொழுது பயந்து ஓடி வந்து சூரச்செடியிலே அமர்ந்து விரக்தியின் மத்தியிலே வீழ்ந்த போது அங்கே என்ன நடக்கின்றது? நாங்கள் வாசகத்தை நாங்கள் அவதானித்தோம். அவர் அந்த சந்தித்த சவாலை வெல்ல இறைவன் வானதூதர்களை அனுப்புகின்றார். வானதூதர் அவரை தட்டி எழுப்பி தணலிலே சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கின்றார். அவர் அதை உண்கின்றார், குடிக்கின்றார். அவருடைய உடலிலே மாற்றம், அவருடைய உள்ளத்திலே ஒரு தெம்பு. அவர் உண்டார், குடித்தார். அவர் 40 நாட்கள் பயணம் செய்து அங்கே ஒரேபு மலையை அடைந்தார் என்று வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சாதாரண அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் இந்த சக்தி இருக்கும் என்றால் எங்களை படைத்து காத்து ஆண்டு வழி நடத்தி வருகின்ற தெய்வம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழுமையான பிரசன்னத்தோடு இருக்கின்றவர். எங்களுக்கு வாழ்வு தர வல்லவர். அந்த வாழ்வு தர வல்லவரை நாங்கள் உண்ண வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை புகழ வேண்டும். இறந்து போக நினைத்தவர் அவர் வாழ்விற்கு பிறக்கின்றார்.
அந்த எலியா. அதே போல நாங்களும் செத்து போக வேண்டும் என்ற நிலையில் இருந்தாலும் எங்களுக்கு புதிய தெம்பு தருபவர், சவால்களை சந்திக்க சக்தி தருபவர் இந்த நற்கருணை நாதர் என்பதனை எங்களுடைய நம்பிக்கை புத்தகத்தில் இருந்து நாங்கள் எடுத்துவிடக் கூடாது. ஆக எமது வாழ்விலே வரும் சவால்கள், சோதனைகள், வேதனைகள், விரக்திகள், நோய் நொடிகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், இதனால் வரும் வலிகள் அனைத்தையும் நாங்கள் நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்ற பொழுது, நற்கருணை பக்தியிலே நாங்கள் ஊன்றி இருக்கின்ற பொழுது இறைவன் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை அளித்தருவார். நற்செய்தி சொல்லுகின்றது, யோவான் 6ஆம் அதிகாரம் 51 உங்கள் முன்னோர்கள் மன்னாவை உண்டனர், ஆயினும் இறந்தனர். நான் தரும் உணவை உண்பவர் என்றுமே வாழ்வார். நற்கருணை பக்தியிலே நாங்கள் மூழ்க வேண்டும். அதை நாங்கள் எடுத்து ஆண்டவர் மத்தியிலே நாங்கள் பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்து சொல்லுகின்றார். தூய அந்தியோக்கிய இன்னாசியார், சென்ட் இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக் என்ற அந்த புனிதர் இந்த நற்கருணையை அழகாக வர்ணிக்கின்றார். நற்கருணை முதலாவது, நற்கருணை அழியாத விண்ணக வாழ்வின் உணவு என்று சொல்லுகின்றார். The medicine of immortality என்று அவர் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். இரண்டாவது அவர் சொல்லுகின்ற பொழுது, நற்கருணை அது சாவை வெல்லும் உணவு. யூகரிஸ்ட் is the antidote for death என்று எங்களுக்கு சொல்லுகின்றார். மூன்றாவதாக அவருடைய போதனையிலே, the food that makes us live for Christ, இயேசுவுக்காக நாங்கள் வாழ நம்மை வளமாக்கும் உணவு என்று நற்கருணையை சொல்லுகின்றார். ஆக இந்த நற்கருணையை பக்தியிலே நாங்கள் வளருகின்ற பொழுது உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீங்கள் வித்தியாசத்தை, விசித்திரமான நிகழ்வுகளை காண முடியும். இதனை பல அனுபவங்கள் வாயிலாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இயேசுவை நாங்கள் உண்ண வேண்டும், அவருடைய அந்த விருந்திலே கலந்து கொள்ள வேண்டும். ஞாயிறு திருநாட்களிலே, கடன் திரு நாட்களிலே நற்கருணை பெற ஆவலோடு இருக்க வேண்டும். சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே வாழுகின்ற மக்கள் பெருத்த பருமனுடையவர்களாக இருக்கின்றார்கள், நல்ல கொழுத்து போய் இருக்கின்றார்கள். அவர்களிலே இந்த சிறுமிகள், பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் சிறு வயதிலேயே பருவம் அடைந்து விடுகின்றார்கள். இதற்கான காரணம் என்ன என்று ஒரு ஆய்வு செய்வதற்காக ஒரு ஆய்வு நடாத்தப்பட்டது. அந்த ஆய்விலே என்ன சொல்லப்படுகின்றது என்றால், இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே அந்த கிராமத்திலே ஒரு பெரிய பாற்பண்ணை இருக்கின்றது. அங்கே பெரிய மாடுகள் வளர்க்கப்படுகின்றன. ஆக இந்த மாட்டிலே இருந்து அதிக பலனை எடுப்பதற்காக எஸ்ட்ரோஜன் என்ற ஒரு ஊசி இந்த மாட்டுக்கு அடிக்கப்படுகின்றது. அந்த கிராமத்தில் உள்ள குடும்பங்கள் அந்த பாலை வாங்காமல் உயிர் வாழ்வதில்லை. பக்கத்தில் இருக்கின்ற பாற்பண்ணை ஆகவே அவர்களுக்கு சற்று குறைவான விலையிலே கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் அங்கே தயாரிக்கப்படுகின்ற பொருட்களை உண்கின்றார்கள். அதனால் இந்த எஸ்ட்ரோஜன் என்ற அந்த மருந்து இவர்களுக்கும் அவருடைய உடம்பிலே தாவப்படுகின்றது. ஆக மாடுகள் பருத்திருப்பது போல இந்த மக்களும், இந்த கிராம மக்களும் பருத்து கொழுத்து இருக்கின்றார்கள் என்று முடிவை அந்த ஆய்வாளர்கள் தருகின்றார்கள். இதிலிருந்து நாங்கள் என்னத்தை அறிந்து கொள்கின்றோம்? இதை நாங்கள் உட்கொள்கின்றோமா? அதாவது நாங்கள் மாறிவிடுவோம். நற்கருணையை நாங்கள் உண்ண 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 அந்த நற்கருணையாகவே நாங்கள் மாறிவிடுவோம் என்றுதான் இந்த உண்மை எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆகவே இந்த உண்மையை நாங்கள் அறிந்திருந்தால் நாங்களும் நற்கருணையை உண்ண வேண்டும். அந்த நற்கருணையை உண்ணுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் இயேசுவினுடைய விழுமியங்கள் எங்களுடைய உடம்பிலே சேரும். அந்த உடம்பிலே நாங்கள் அந்த ஆண்டவருடைய நற்கருணையிலே இருக்கின்ற விழுமியங்களை நாங்கள் எமதாக்கி கொண்டு இயேசுவை பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்களாக நாங்கள் வாழ முடியும். புனித அகுஸ்தீனார் எங்களுக்கு சொல்லுகின்றார், நீ பசியாய் இருக்கின்றாயா? அவர் உனக்கு உணவாய் இருக்கின்றார். நீ தாகமாய் இருக்கின்றாயா? அவர் உனக்கு பானமாய் இருக்கின்றார்.
நீ இருளில் இருக்கின்றாயா, அவர் உனக்கு ஒளியாயிருக்கின்றார் என்று. ஆக உணவாக, தாகம் தீர்க்கும் பானமாக, இருளிலே இருக்கின்ற பொழுது ஒளியாக இருக்கின்ற நற்கருணை நாதரை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த நற்கருணை நாதரை நாங்கள் சுவைக்க வேண்டும். அந்த நற்கருணை நாதரோடு நாங்கள் வாழ வேண்டும். இரு நண்பர்கள் கடற்கரையிலே உலாவிக் கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவன் மற்றவனை பார்த்து கேட்கின்றான், நீ திடீரென்று இயேசுவையும் மகாத்மா காந்தியையும் கண்டுவிட்டால் நீ என்ன செய்வாய்? எப்பேற்பட்ட வணக்கத்தை நீ அவர்களுக்கு கொடுப்பாய் என்று கேட்ட பொழுது அவன் துணிந்து சொல்கின்றான், I will bow down to Gandhi and I will kneel down to Jesus என்கின்றான். நான் மகாத்மா காந்தியை கண்டால் நான் தலை வணங்கி அவருக்கு வணக்கம் செலுத்துவேன். ஆனால் இயேசுவை கண்டுவிட்டால் நான் முழந்தாள் படியிடித்து அவருக்கு ஆராதனை செலுத்துவேன் என்றான். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வர வேண்டும். மண்ணை திறந்தால் நீர் இருக்கும், வானம் திறந்தால் மழை இருக்கும், ஒளியை திறந்தால் இசை இருக்கும். இதயத்தை திறந்தால் அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் இருக்க நற்கருணை ஆண்டவரை நாங்கள் பெற வேண்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது, ஆன்மாவின் ஆழத்தையும் ஆவியின் உள்ளத்தையும் ஆண்டவர் ஊடுருவி பார்க்கின்றார். மனிதனோ எங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கின்றார்கள், ஆனால் இறைவன் எங்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றார். எங்களுடைய உள்ளத்திலே நற்கருணை ஆண்டவர் குடிகொண்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே வசந்தம் வரும். நாங்கள் விரும்பி கேட்பவை நடக்கும். சூரியன் உதிக்கவில்லை என்றாலும் இந்த உலகம் இயங்கும். ஆனால் நற்கருணை இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது என்று 5 காயம் வரம் பெற்ற புனித பியோ எங்களுக்கு அடித்து சொல்லுகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பேதுரு 5:7 வேதம் சொல்லுகின்றது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். ஆண்டவர் எங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். சூறாவளிகள் நட்சத்திரங்களை அழிப்பதில்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற நாங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம். காரணம், அவிலா தெரேசுமால் ஒரு முறை சொல்லுகின்றார், நான் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று எல்லோரும் நினைப்பார்கள். அப்படி அல்ல, நான் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தால் நான் இயேசுவை கண்டிருக்கலாம். ஆனால் இயேசு இறந்து உயிர்த்த பிறகும் நற்கருணையிலே அவர் வாழ்கின்றார். அந்த நற்கருணையிலே நான் இயேசுவை காண்கின்றேன், அதுவே எனக்கு போதும் என்று புனித அவிலா தெரேசமால் நற்கருணை ஆண்டவனுடைய பிரசன்னத்தை போற்றி புகழ்ந்து சொல்லுகின்றார். ஜோன் ஆஃப் ஆர்க் என்ற புனிதருடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கின்ற பொழுது, அவர் மறைசாட்சியாக இருந்தவர், அவர் இறைவார்த்தையை போதித்தவர், எவருக்கும் அஞ்சாதவர். இப்பேற்பட்ட வேளையிலே அவருக்கு தண்டனை வழங்குகின்றார்கள். இவர் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிவிடுகின்றார்கள். உடனே இவர் இழுத்து வரப்படுகின்றார். உயிருடன் எரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்க, இந்த ஜோன் ஆஃப் ஆர்க் என்ற புனிதர் என்ன சொல்லுகின்றார், எனக்கு இருக்கின்றது. நான் என்னுடைய கண் இமைகளை முழுமையாக மூடுகின்ற பொழுது, என்னுடைய உயிர் என்னுடைய உடலை விட்டு பிரிகின்ற பொழுது, என்னுடைய கண்கள் நற்கருணை ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆக நீங்கள் என்னை கொளுத்துங்கள், என்னை எரியூட்டுங்கள், ஆனால் நான் சாகின்ற பொழுது கூட என் கண்கள் அந்த நற்கருணை ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நற்கருணை ஒவ்வொருவருக்கும் இறைவனால் தரப்பட்ட ஒரு கொடை. உடல் பசியை போக்க உணவு எப்படி இருக்கின்றதோ, நமது ஆன்மீக பசியை போக்க நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார். தூய ஜான் கிறிஸ்தோஸ்தம் என்றவர் அழகாக இதனை எங்களுக்கு சொல்லுகின்றார். உடல் பசியை போக்க உணவு இருப்பது போல நமது ஆன்மீக பசியை போக்க நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார். சாமானியருக்கு இது சாதாரண அப்பம், நம்பிக்கை கொண்டோருக்கு இது இறை அருள் தரும் உணவு, சவால்களை சந்திக்கும் உணவு என்று அழகாக சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஓஷோவை பற்றி
பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஓஷோவிடம் ஒருவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார். இந்த புத்தருக்கும் இயேசுவுக்கும் இடையே உள்ள வேற்றுமை என்ன என்று கேட்ட பொழுது இந்த ஓஷோ வித்தியாசமான சிந்தனை கொண்டவராக இருந்தாலும் இதற்கு அவர் வித்தியாசமான பதில் சொல்லுகின்றார். அவர் புத்தரை பார்த்தால் புத்தருக்கு ஒரு சீடன் ஆனந்தா என்றொருவர் இருந்தார். அந்த புத்தர் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார். இருக்கின்ற பொழுது ஆனந்தா என்ற சீடர் புத்தரை பார்த்து சொல்லுகின்றார், இன்னும் சிறிது காலம்தான் நீங்கள் இருக்க போகின்றீர்கள், எங்களுக்கு உங்களுடைய ஞாபகமாக எதையாவது தந்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் என்ன செய்கின்றார், அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு பக்கத்திலே இருந்த ஒரு மல்லிகை பூவை எடுத்து ஆனந்தாவிடம் கொடுத்தார். ஆனால் இயேசுவின் சீடர்கள் ஆண்டவருடைய இறுதி நாளிலே அவர் இறக்கப் போகின்றார், கல்வாரி பாடுகள் படப்போகின்றார், கல்வாரியிலே இவரை கொலை செய்ய இருக்கின்றார்கள் என்று அறிந்து அவர் தன்னுடைய இறுதி இரவு உணவிலே அந்த சீடர்களுக்கு நற்கருணையை ஏற்படுத்தினார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று அவருடைய ஞாபகமாக கொடுத்து சென்றார். புத்தர் கொடுத்த அந்த மல்லிகை மரம், மல்லிகை மலர் வாடிவிட்டது. ஆனால் இயேசு கொடுத்த தன் நினைவாக செய்யுங்கள் என்று கொடுத்த அந்த நற்கருணை இன்று எத்தனையோ ஆண்டுகள் கடந்து சென்றாலும் மக்கள் மத்தியிலே அவருடைய பிரசன்னம் உண்மையாக, முழுமையாக, ஆழமாக, அடர்த்தியாக, தொடர்ச்சியாக பிரசன்னமாயிருந்து அவரை ஞாபகமூட்டி கொண்டிருக்கின்றது என்று இந்த ஓஷோ அந்த சீடருக்கு பதில் சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நற்கருணை ஆண்டவரை நாங்கள் ஏறெடுத்து பார்ப்போம். அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். நற்கருணை நாதர் எங்களுக்கு பல புதுமைகளை செய்தவர். எங்களுக்கு தன்னுடைய உணவை, தன்னுடைய உடலை, தன்னுடைய இரத்தத்தை எங்களுக்கு ஞாபக சின்னமாக இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி சென்றிருக்கின்றார். ஆக அது அழியாதது. அவர் நற்கருணை ஆண்டவர் அதை சொல்லி நீ தந்திருந்தால் அது நில்லாமல் போயிருக்கும். பொருளாய் அவர் தந்திருந்தால் அது பொலிவிழந்து போயிருக்கும். மலராய் தந்திருந்தால் அது உலர்ந்து போயிருக்கும். காசாய் தந்திருந்தால் அது கைமாறி போயிருக்கும். நீ ஊனாய் தந்தாய், உணவாய் தந்தாய், உதிரமாய் தந்தாய், நற்கருணை விருந்தாய் தந்தாய் என்று இயேசுவை என்றும் போற்றி புகழ்ந்து நற்கருணை பக்தியிலே நாங்கள் நிலைத்திருந்து சவால்களை சந்திக்க எமக்கு துணையாக நிற்கின்ற ஆண்டவரோடு சேர்ந்து வாழுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இந்த சிந்தனையை முடிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நற்கருணை ஆண்டவருக்கு ஒரு பாடல் பாடி ஒரு பஜனையின் வழியாக இந்த ஆன்மீக நிகழ்வை முடிவுறச் செய்வோம். நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வாழ்வளிக்கும் அருமருந்தே வாழ்வழிக்கும் அருமருந்தே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 உமக்கே. அன்பார்ந்த ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த நாளிலே நற்கருடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிடைக்க இந்த ஆண்டவனை பார்த்து மன்றாடுவோம். நற்கருணை புதுமைகள் எத்தனையோ இந்த நாட்டிலே இந்த ஊரிலே எங்களுடைய உலகம் முழுவதும் நடந்தேறுவதை நாங்கள் காண்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் புதுமைகள் நடக்க நாங்கள் நற்கருணை பக்தியிலே நாங்கள் வளரவும் அதன் வழியாக வல்லமையான ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்கவும், குறிப்பாக இந்த நாளிலே நற்கருணை ஆசீர்வதிக்கப்படுகின்ற நாங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் புதுமை நிறைந்த வாழ்வாக நாங்கள் கேட்கின்ற வரங்கள் கிடைக்கின்ற நாளாக இது அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். மாண்பு பழைய
மாட்சியோடு வேற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு, மீட்பின் பெருமை மகிமையோடு, வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாக. விண்ணப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளே நீ அதிலே சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, தேவரீர் இந்த திருவிளையாடத்திலே மைமைக்குரிய உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வழங்க நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிய மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.